இப்போ நீங்கள் பார்க்குறது ஆடை ஒட்டி. ஆடை ஒட்டி என்ற மூலிகை இது உண்மையான ஆடை ஒட்டி. இதில் ஒரு சைடாக ஒட்டுற ஆடை ஒட்டியும் இருக்குது, முன்னாடி ஒட்டுற ஆடை ஒட்டி இருக்குது, பின்னாடி ஒட்டுற ஆடை ஒட்டியும் இருக்குது. அதுக்கு பேர் முன்னொட்டி, பின்னாடி ஒட்டுறது பின்னொட்டி. மூணுக்கும் தனித்தனியான மருத்துவ குணங்களும் மாந்திரிக குணங்களும் இருக்குது. இந்த மூலிகை ஆடை ஒட்டி ரெண்டு புறமும் ஒட்டக்கூடியது, மகா சக்தி வாய்ந்தது, வசிய மூலிகை இது. இதை இப்போ நாம் தெளிவாக பார்க்கலாம். பாருங்கள், பூ வெள்ளை கலரில் இருக்கும். இலை முன்னாடி பசுமையாக பச்சை நிறமாக இருக்கும். பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா சாம்பல் கலந்த நிறத்தில் இருக்கும். நீங்கள் உங்கள் ஆடையில் ஒட்டி பார்க்கும்போதே அது ஒட்டிக்கும். அப்படி பர்றன்னு கிழிச்சாதான் அது வரும். பாருங்கள், சட்டையில் ஒட்டிடுச்சு, பாருங்கள், ஆடையில் ஒட்டிடுச்சு, அதுவாக போய் ஒட்டும். இதுக்கு ஆடை ஒட்டி பாருங்கள், ரெண்டு புறமும் ஒட்டும். இது கணவன் மனைவி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த ஆடை ஒட்டி இலையை கொண்டு சூர்ணம் பண்ணி அதை லேசாக அதோட தொட்டாஞ்சினிங்கி இலையுடைய பொடியும் ரெண்டும் சேர்த்து சும்மா லேசாக ஒரு மிளகளவு அவங்க அந்த யார் கணவன் மனைவிக்கு தேடி வந்தாலும் சரி, மனைவி கணவனுக்கு தேடி வந்தாலும் சரி, அவங்களுடைய வேர்வையில் கலந்து காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் கொடுக்கும்போது வேர்வை துளியில் கலந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் கொடுக்கும்போது கணவன் மனைவி தேடி வந்துடுவாங்க, அல்லது மனைவி கணவனை தேடி போவாங்க. இந்த மாதிரியே ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதுக்கு சித்தரே பாடியிருக்காரு. என்ன பாடியிருக்காருன்னா, ஆடை ஒட்டி ஊசி காந்தம் அரைத்து நீ பூசையிலே பாடையிலே போகும் வரை வாசமது மாறாது அப்படின்னு சித்தர்கள் பாடியிருக்காங்க. இந்த ஆடை ஒட்டிக்கு அவ்வளோ வசியத்தன்மை இருக்குது. பிரிந்து இருப்பவர்கள் தம்பதிகளை ஒன்று சேர்க்கும், பிரிந்து இருக்கிற காதலர்களை இது ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தி இந்த மூலிகைக்கு இருக்குது. இதோட நிறைய ஈடு மருந்துலாம் மாந்திரிகக்காரர்கள் செய்கிறாங்க. ஈடு மருந்து இதெல்லாம் முறையான முறையில் செய்யணும். இது காப்பு கட்டி இதுக்கு ஆடையொட்டி, தொட்டாஞ்சினிங்கி, நின்றால் சினிங்கி, அதே போல் பூனை வணங்கி, திகைப்போடு, இந்திரபோகம், அதே போல் குழியானை, இந்த மாதிரி நிறையா வசிய மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகைகள்லாம் கொண்டு சரியான முறையில் காப்பு கட்டி வேராக கொண்டு அதை அரைச்சி பவுட்ராக்கி அதில் ஆணுடைய விந்தில் பெண்ணுக்கும், பெண்ணுடைய விந்தில் ஆணுக்கும் கொஞ்சமாக ஒரு மிளகளவு உருட்டி உணவுப் பொருளில் வச்சாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதுக்கு அவ்வளோ வசிய சக்தி இருக்குது. மருத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வயிறு கடுப்பு, நீர் எரிச்சல், பார்த்திங்கன்னா சிறுநீரகம் ரொம்ப எரிச்சலோடு இருக்கும், அது சரி பண்ணுது. வயிற்று எரிச்சல், காய்ச்சல், உடல் வலி, இதுக்கு இந்த தன்மையை உடல் வலியெலாம் போக்கக்கூடிய தன்மை இருக்குது. மெயினாக மாதவிடாய் பிரச்சனை, வெள்ளப்படுதல், குதிரைப்போக்கு, பெரும்பாடு, இதுக்கெல்லாம் இந்த இலையுடைய கஷாயம் ஒரு 5 ml கஷாயம் வச்சு இந்த இலையை கொண்டு கஷாயம் வச்சு ஒரு 5 ml சாப்பிட்டுட்டே வர அந்த பெரும்பாடு இதெல்லாம் நின்றோம். அதே போல் நீர் எரிச்சல், ஆண்களுக்கு வெள்ளை வேட்டை, இதெல்லாம் குணமாகுது. இது நோய் எதிர்ப்பாற்றல்,
இந்த இந்த ஆடை ஒட்டிக்கு இவ்வளோ தன்மையாக இருக்குது. இது மெயினாக வந்து மாந்திரீகத்துக்கு தான் இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது இது வந்து மாந்திரிகக்காரர்களுக்கு வந்து அது வந்து முறையாக காப்பு கட்டி தாயத்தில் அடித்து தாயத்தில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவர்கள் பல வேலைகள் செய்கிறாங்க. அதை வந்து இப்போ அதை வந்து உப்பாக்கி கறியாக்கி அதை ரசமணியில் சாரம் ஏற்றி ரசமணி வசியமணியாக இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு ஆடை ஒட்டி மகா சக்தி வாய்ந்த மூலிகை. மெயினாக வசியத்தில் ரொம்பவும் முன்கூடியாக நிற்கிறது இந்த ஆடையொட்டி. இதை நீங்கள் பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி பார்த்து பறித்து அல்லது காப்பு கட்டி வேறாமல் பிடுங்கி நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். தீய விஷயத்துக்கு பயன்படுத்தினா சித்தர்கள் பலிதமாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நன்மைக்கே பயன்படுத்துங்க. அதே போல் சரியான வழியில் இந்த ஆடை வெட்டியை கையாளும் போது கண்டிப்பாக 100%